இப்போல்லாம் சென்னையில் நைட் நேரத்தில் பைக் ஓட்டிகிட்டு போகிறது இருக்குல்ல, அது வந்து நமக்கு நாமே சூனியம் வச்சுக்கிற மாதிரி மாறிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, திருடங்கள்லாம் இல்லை, தெருநாய்கள் தான் இப்போல்லாம் பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. என்னென்னா, நீங்கள் பைக்லேயோ ஸ்கூட்டர்லேயோ போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 4-5 நாய் மொத்தமாக சேர்ந்து நம்மளை துரத்திட்டு வரோம். எதுக்கு துரத்துறானுங்க, ஏன் துரத்துறானுங்கன்னே தெரியாது. காலை கவ்வுற மாதிரி வருவானுங்க. அதுவும் ரொம்ப க்ளோஸாக நீங்கள் வந்து ஸ்கிட் அடித்து விழுகிற மாதிரி உங்கள் பக்கத்துலேயே வருவானுங்க. நம்ம இப்படியோ தப்பிச்சு போயிடணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் கொலவெறியோடு நம்மளை பாஞ்சிட்டு வருவானுங்கன்னு வச்சுங்களேன். ஏதோ இந்த டிஸ்கவரி சேனல்ஸ்லாம் மான வேட்டையாடுற சிங்கம் மாதிரி வருவானுங்க இந்த திருநாய்ங்கள்லாம். அதனாலேயே இப்போல்லாம் பயந்துட்டு நைட் நேரத்தில் பைக்லேயே போகிறதில்ல, ஆட்டோ பிடிச்சி போயிடுறது தான் நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு நினச்சி பெரும்பாலும் ஆட்டோ தான் ப்ரெஃபர் பண்ணுறேன். அந்தளவுக்கு சென்னையில் வந்து திருநாய்கள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. எங்கே பார்த்தாலும் திருநாய் இருக்குது. நீங்கள் வந்து எப்படிடா இவ்வளோ பேர் வந்தானுங்கன்ற மாதிரி இருக்குது. முன்னாடிலாம் ஒரு தெருவுக்கு 2 திருநாய் இருக்கும். நம்மளே அதுக்கு பிஸ்கெட் போடுவோம், சாப்பாடு வைப்போம், அது பாட்டுக்கு தின்னுட்டு கம்முன்னு பேசாமல் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தெருவுலேயும் கேங்காக இருக்கானுங்க இந்த திருநாய்ங்க. அதாவது ஒரு 10 பேர் கேங்காக இருப்பாங்க. பொழுதன்னைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே கிடப்பாங்க. புதுசாக ஒரு நாய் வந்து அந்த தெருவுக்குள்ளே வந்துடுச்சுன்னா 10 பேர் ரவுண்டு கட்டி அவனை போட்டு கடின்னு கடிச்சு கொடூரமான வைலன்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக குழந்தைங்கள்லாம் வந்து ரோட்டில் இறங்கி தனியாக போக முடியாது. குழந்தைங்கள பிடிச்சி கடிச்சிடுது இந்த நாய்ங்க. எவ்வளோ சம்பவங்கள் தெரியுங்களா? இந்த லாஸ்ட்டு 2 இயர்ஸில் மட்டும் இந்த திருநாய்ங்க குழந்தைங்களை தாக்குதல் பண்ணது மட்டும் ஒரு 100 கணக்கில் இருக்கும். பட் என்ன அவ்வளோ ஜாஸ்தியெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கடந்த 5 வருஷத்தில் திருநாய்களால் பாதிக்கப்பட்ட மக்களோட எண்ணிக்கை இருக்குல்ல, அது ரொம்ப அதிகமாக இருக்குது. 2024 மட்டும் நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கு. 2024 4.5 லட்சம் பேரை வந்து நாய்கள் கடிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டில் மட்டும் 4.5 லட்சம் பேரை வந்து திருநாய்கள் கடிச்சிருக்கு. 2025 ஆரம்பமாகி 2 மாதம்தான் ஆச்சு. அதுக்குள்ளே 1.5 லட்சம் பேரை வந்து திருநாய்கள் கடிச்சிருக்கு. இது நான் சொல்கிற தகவல் இல்லை, இது தமிழ்நாடு சுகாதாரத்துறையிலேருந்து கொடுக்கக்கூடிய தகவல். அப்போது என்ன தான் நடக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருதுல்ல. இந்த திருநாய்களை ஏன் நம்ம கட்டுப்படுத்த முடிய மாட்டேங்குது? இந்த திருநாய்கள் எப்படி பெருகிட்டே போகுது? இதோட ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த மெட்ராஸ் மங்க் பாட்காஸ்ட்டில் பேச போகிறோம். நான் உங்கள் மெட்ராஸ் மங்க் அதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட். தினமும் பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அப்படி நம்ம பேச போகிற விஷயம் திருநாய்க்கடி. இந்த திருநாய்களால் பாதிக்கப்படுறவங்க பற்றி நிறைய நியூஸ் படிக்கிறேன். போன வாரம் கூட ஒரு ஆள் கோயம்புத்தூரில் ஒரு ஒரிசாலேருந்து வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆளாக கடித்து அவருக்கு வந்து ரேபிஸ் வந்து அது ரொம்ப அதிகமாகிறத தாங்கிக்க முடியாமல் அந்த மென்டல் பெயினில் அவர் தற்கொலை பண்ணி செத்துருக்காரு. யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் தெரியுங்களா? லாஸ்ட் இயர் மட்டும் 45 பேர் ரேபிஸ்னால் செத்து போயிருக்காங்க. இந்த வருஷம் ஏற்கனவே 10 பேர் ரேபிஸால் செத்து போயிருக்காங்க. இது வந்து திருநாய்க்கடி வந்து ரொம்ப பெரிய ஒரு மேனஸாக மாறிகிட்ருக்கு, பெரிய பிரச்சனையாக மாறிகிட்ருக்கு தமிழ்நாட்டில். அதுக்கு வந்து அதுவும் குறிப்பாக பெரிய பெரிய நகரங்கள் மட்டும் இல்லை, அரியலூரில் வந்து இருக்கலே அதிகமான சம்பவங்கள் நடக்கிறது அரியலூரில் தான். 36,000 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க போன வருஷம். அது வந்து சென்னையை விட அதிகம். சென்னையில் வந்து 25,000 சம்பவம், ஆனால் அரியலூரில் 36,000 சம்பவம். அப்போ யோசிச்சு பாருங்கள், எல்லா பக்கமும் எப்படி இவ்வளோ திருநாய்கள் பெருகுது, என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு வருது. இந்த திருநாய்கள் இப்படியெல்லாம் கடகடான்னு பெருகிறதுக்கு காரணம் வந்து நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. அதில் ஒன்று, குப்பைகள் வந்து சரியாக மேனேஜ் பண்ணாததுனால இந்த திருநாய்களோட எண்ணிக்கை அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. குப்பைகளை வந்து நம்ம முறையாக கையாளுறதில்லை, குப்பைகள் அள்ளுறதில்லை. குப்பைகள் தான் இந்த திருநாய்களுக்கான இந்த உணவாக இருக்குது. குப்பைகள் தான் ஃபீடிங் கிரவுண்டு மாதிரி மாறிடுச்சு. குறிப்பாக இப்போ கோயம்புத்தூர் மாதிரியான ஊர்களுக்கு நான் போனப்போ தான் பார்த்தேன், எங்கேயுமே குப்பை தொட்டியே இல்லை. குப்பைங்கிறத அந்த கலெக்ஷனுக்காக வரக்கூடிய அந்த பணியாளர்கள்கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும், குப்பை தொட்டியெல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம்னு யாரோ ஒரு
கேனத்தனமான ஐடியா கொடுத்துருப்பாங்க போல். இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பணியாளர்கள்கிட்ட கொடுக்க முடிஞ்சவங்க அவங்ககிட்ட கொடுக்குறாங்க, கொடுக்க முடியாதவங்க என்ன பண்ணுறாங்க, ரோட்டில் கொண்டு போய் போட்டுட்டு போயிடுறாங்க. இதனால் ஒவ்வொரு இடத்துலையும் குப்பைகள் சேருது. குப்பைகள் எங்கெல்லாம் அதிகமாக சேருதோ அங்கெல்லாம் வந்து தெருநாய்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகும் பெரும்பாலான நேரத்தில். அதனால் எங்கெல்லாம் குப்பைகள் அதிகமாக இருக்கோ அங்கே தெருநாய்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்றாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் குப்பை மேலாண்மையில் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது இன்னொரு பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, சமூக ஆர்வலர்கள் வந்து ரொம்ப அதிகமாயிட்டாங்க, நாய் காவலர்கள் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. இது வந்து 2020க்கு பிறகு தான். 2020 கோவிட் வந்தப்போ மனுஷங்களுக்கே சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்போது நாய்களுக்கு நம்ம சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு நினச்சி நிறையா பேர் ஊருக்கு சோறாக்கி கொண்டு போய் நாய்களுக்கு வச்சு பழக்கப்படுத்த ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் வந்து ஏகப்பட்ட நாய் காவலர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தினமும் ஒரு அண்டா சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு போய் நாய்களுக்கெல்லாம் போட்டு நல்லா அதுங்களை வந்து ஊட்டச்சத்து கொடுத்து வளர்த்து விட்டுறது. எனக்கு இந்த விஷயந்தான் அதுதான் புரியாதது ஒன்று. என்னென்னா, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற நாய்க்கு பண்ண மாட்டாங்க. பைக் எடுத்துகிட்டு எங்கேயோ ரொம்ப தொலைவில் இருக்கிற நாய்களுக்கெல்லாம் போய் சாப்பாடு வச்சுட்டு வருவாங்க. இப்போல்லாம் வந்து இந்த நாய் காவலர்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. அவங்க வந்து கல்லை விட்டு அடிக்கிறாங்க. நாயை விட இந்த மாதிரி சாப்பாடு வந்து வச்சுட்டு போகிறவங்க இருக்காங்கள்ல ஸ்கூட்டரில், அவங்களெல்லாம் அடித்து விரட்டுறாங்க. பயங்கர பிரச்சனை நடக்குது. இதுக்கு முக்கிய காரணம் இவங்க சாப்பாடு வைக்கிறனால தான் இந்த நாய்ங்கள்லாம் வந்து ரொம்ப பெருக ஆரம்பிக்குது. நாய்களோட எண்ணிக்கை பெருக ஆரம்பித்ததில் இவங்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது, அரசு வந்து இந்த நாய்களுக்கு சரியான கருத்தடை மாதிரியான விஷயங்கள் பண்ணி இதுங்களை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஆனால் அதை பண்ண முடியல அவங்களால. அவங்களும் பல வருஷமாக அதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அதை அவங்களால பண்ண முடியல. இன்னும் சொல்லப்போனால் நாய்களை கணக்கெடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. நாய்களை வந்து கணக்கெடுத்து அதை வந்து சரியாக முறைப்படுத்தி கட்டுப்படுத்தி வைக்கணும், அதுங்களுக்கு கருத்தடை பண்ணணும், ஊசி போட்டு விடணும் அப்படின்னெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதுவே நம்ம வந்து சரியாக பண்ணுறோமா அப்படின்னா இல்லை. இப்போ போன வாரம்தான் சென்னை மாநகராட்சி வந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்தி சென்னையில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டாக்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்குன்னு ஒரு மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நாயையும் தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்து அடையாளம் ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு மண்டலம் வாரியாக அந்த மாதிரியெல்லாம் வச்சு அவங்க வந்து நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. சென்னையில் மட்டும் 2 லட்சம், அதாவது 1.8 சம்திங் லட்சம் நாய்கள் இருக்காமா. யோசிச்சு பாரு. அதாவது சென்னையில் பார்த்து ஒவ்வொரு தெருவுலேயும் அப்போ எவ்வளோ நாய்கள் இருக்கும் அப்படின்னு இருக்குல்ல. அப்போது இது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அடேங்கப்பா, இத்தனை நாய்களாக இந்த ஊரில் அப்படிங்கிற மாதிரி. 1.25, அதாவது 2 லட்சம் நாய்கள் இருக்குன்னா அப்போ இந்த நாய்களை வந்து என்ன தான் நம்ம பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வருது. இதையெல்லாம் நம்ம கொல்லவும் முடியாது, அவங்க வந்து யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போது வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த நாய்களுக்கு கருத்தடையை தான் பண்ணணும். ஆனால் எத்தனை நாய்களுக்கு எப்படி கருத்தடை பண்ண முடியும்? ஒவ்வொரு நாயாக பிடிச்சி அதை கருத்தடை பண்ணி இது ஆகிற காரியமே இல்லை. அப்போ இந்த நாய்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நவீனமான முறைகள் வந்து நம்ம பயன்படுத்தணும். இப்போ வந்து சமீபமாக சென்னை மாநகராட்சியில் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நாய்ங்க உடம்புலலாம் சிப் வச்சிடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த சிப் வந்து எதுக்குன்னா, நாய்ங்க உடம்புல வந்து அந்த சிப் வந்து அவங்க மாட்டி விட்டுட்டாங்கன்னா ஒரு நாயை வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறது. எத்தனை நாய்களுக்கு வந்து வேக்சினேட் பண்ணியிருக்கோம், எத்தனை நாய்கள் வந்து உரிமையாளர்களோட இருக்குது, எத்தனை நாய்கள் உரிமையாளர்களால் கைவிடப்பட்டது, இதில் வந்து இதோட உடல்நிலை எப்படிப்பட்டதாக இருக்குது, இதுகளை வெறி பிடிச்ச நாய் மாதிரி ஏதாவது இருக்கா, இந்த மாதிரிலாம் அந்த சிப் மூலமாக இவங்க வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இதுங்களை கட்டுப்படுத்தலைன்னா இப்போது, அதாவது இதோட பெருக்கம் எவ்வளோ பெருசு அப்படின்னு நான் சொல்கிறேன். 2018 பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இதோட நம்பர்ஸ் வந்து 58,000 இருந்திருக்கு சென்னையில். இப்போ வந்து அது 2 லட்சம் இருக்குது, 4 மடங்கு பெருசாக இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்து. இவ்வளோ வேகமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 இயர்ஸில் இவ்வளோ அதிகமாகிறதுன்றது வந்து ரொம்ப 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 ஆபத்து. குறிப்பாக இந்த நாய்கள் வந்து முன்னாடிலாம் இவ்வளோ வயலண்ட்டாக இருந்ததில்லை.
இப்போலாம் ரொம்ப வயலண்ட்டாக இருக்காங்க. அதுங்க வந்து யாரையுமே விட்டு வைக்கிறதில்ல. முன்னாடிலாம் நாய்ங்க மேலே பிரியமாக இருக்கிறவங்களெல்லாம் அது விட்டுரும். நாய்ங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்கிறவங்களெல்லாம் அதுங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சென்சிபிளாக இருக்குங்க. கண்டுபிடிச்சிருங்க, இவர் வந்து நாய் ஆர்வலர், இவரெல்லாம் நம்ம கடிக்கக்கூடாது அப்படின்னு. இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் நம்மளை வந்து விரட்டி கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து என்னென்னா, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கணும். நான் வந்து சில நண்பர்கள்கிட்ட இதை பற்றி பேசும்போது, அதாவது நாய்கள் மேலே இருக்கக்கூடிய அன்போடு இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த நாய்கள் வந்து உங்களை துரத்திட்டு வந்துச்சுன்னா நின்று அதுக்கிட்ட அன்பாக நீங்கள் பேசுனீங்கன்னா அது உங்களை விட்டுரும் அப்படின்னு. நிஜமாகவே அதெல்லாம் சாத்தியமாக யோசிச்சு பாருங்கள். ஒரு நாய் வந்து நம்மளை கடிக்க வருதுன்னா, ஏண்டாப்பா அந்த நாய் கடிக்க வரும்போது அதுக்கிட்ட அன்பே கண்ணே மணியே கற்கண்டேன்னா நம்ம வந்து உட்காந்து கொஞ்சிகிட்டு இருக்க முடியும்? அது கடிச்சிட்டு போயிடும், அப்புறமா நம்ம தான் வந்து ரேபிஸ் வந்து சாவோம் அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அப்புறம் இது எப்படி தான் நம்ம இப்போ ஒரு நாய் வந்து ரேபிஸ்க்கு மருந்து இருக்குது, நம்ம எதாவது தடுப்பூசி போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் கடிக்க வர நாய்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட பெரிய வழிகள் இல்லை. நம்ம வந்து தப்பிச்சு ஓடுறது தவிர. பட் என்னென்னா, இப்போ ஒரு நாய் துரத்துச்சுன்னா பரவாயில்ல, இப்போல்லாம் வந்து கும்பலாக வந்து துரத்துறாங்க. அப்போ நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டியிருக்கு. அரசு வந்து ரொம்ப தீவிரமான நடவடிக்கைகள் எடுத்து இதை வந்து சரி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் அவங்க எவ்வளோ தான் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா பல வருஷமாக இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். 2022 நான் இதை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் எழுதினேன். அப்போ இருந்த நிலைமையை விட இப்போ இன்னும் ரொம்ப மோசமாயிருக்கு நிலமை. அவ்வளவு சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்கச்சக்க நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா கடந்த 2 மாதத்துலேயே 1.5 லட்சம் பேர் வந்து இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது எவ்வளவு அந்த ஆபத்தோட வீரியத்தை நமக்கு காட்டும்படியாக இருக்குது. ஸோ நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அரசு வந்து முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த திருநாய்களை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும். என்ன சிக்கல்னால், இதை பற்றி அமைச்சர் வந்து சொல்லும்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, அதனால தான் எங்களால் இதை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா ஒரு நாயை நீங்கள் பிடிச்சி கொண்டு போய் கருத்தடை பண்ணிங்கன்னா அதை மறுபடியும் உயிரோட பத்திரமாக கொண்டு வந்து எங்கே பிடிச்சிங்களோ அங்கேயே விடணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு இருக்குது. அதனாலேயே என்னென்னா, இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். நீங்கள் ஒரு நாயை வந்து கஷ்டப்பட்டு கேட்ச் பண்ணி அதை கொண்டு போய் கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன வேணாலும் நிகழலாம், அந்த நாய்க்கு என்ன வேணாலும் ஆகலாம். ஆனால் அதை வந்து அதை வந்து கரெக்டாக உயிரோடு திருப்பி கொண்டு வந்து விடலைன்னா அந்த ஆஃபீஸரை வந்து கைது பண்ணிவிடுவாங்க, அந்த பணியாளரை. யோசிச்சு பாருங்கள். அப்போ எத்தனை பேர் இதுக்கு தயாராக இருப்பாங்க, எத்தனை பேர் இந்த வேலைக்கு வருவாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ அதனாலேயே கூட எங்களால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு அரசு தரப்பில் வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் என்னென்னா, இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு. இந்த டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி இந்த நாய்களோட பெருக்கத்தை அரசு கட்டுப்படுத்தியே ஆகணும். இல்லைன்னா மனுஷங்க நிம்மதியாக நைட்டில் ட்ராவல் பண்ண முடியாது, வேலை வெட்டிக்கு போக முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அதை பற்றி அரசு ரொம்ப தீவிரமாக சிந்திக்கணும். ஏன்னா நம்ம வந்து முன்னாடிலாம் சொல்லுவோம்ல, நைட்டு வந்து ஒரு பொண்ணு எப்போ தனியாக நடந்து போகிறாலோ அப்போ தான் நமக்கெல்லாம் உண்மையான சுதந்திரம் கிடச்சிருக்கு அப்படின்னு. இப்போல்லாம் அப்படி தான் ஆயிடுச்சு. நைட்டு எப்போ நம்மளால் சுதந்திரமாக பைக் ஓட்டிகிட்டு போக முடியுதோ அப்போ தான் நமக்கெல்லாம் உண்மையான சுதந்திரம். அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலமை. ஸோ அரசு வந்து இதை உடனடியாக கன்சிடர் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ண நடவடிக்கைகள் எடுக்கணும். ஏன்னா இதை பற்றி யாரும் பெருசாக பேசுகிறதில்ல. இதை பற்றி பேசினாலே இது வேறு ஒரு டிபேட்டாக மாறிடுது, விலங்கு நல டிபேட் அப்படியா மாறிடுது. திருநாய்களுக்கு வாழ உரிமை இல்லையா, நமக்கு மட்டும்தான் இந்த பூமியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. கடி வாங்க முடியலை, அதனால தான். இது அவங்களுக்கும் வாழட்டும், அதெல்லாம் தப்பில்லை தான். பட் ஆனால் என்னென்னா, நம்மளும் வாழணும்ல. நாய்களுக்கு மட்டும்தான் பூமியா, நமக்கும் தானே அப்படின்னு ஒன்று தோணுது. ஸோ என்னென்னா, அரசு வந்து இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல சொல்யூஷன் கண்டுபிடிச்சி இந்த நாய்களெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா இது இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த 4.5 லட்சமாக இருக்கிற இந்த சம்பவங்கள் எண்ணிக்கை இன்னும் 10 லட்சம் ஆகிடும். யாருமே தப்பிக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு போயிடும். ஏன்னா இதுங்க வந்து இந்த கடித்து ரேபிஸ் வர்றதுனால மட்டும் பிரச்சனை ஆகிறதில்ல. குறிப்பாக இதுங்க குழந்தைங்கள கடிக்கிறதுன்ற ஒரு பெரிய பிரச்சனைனா விபத்துகள் நிறைய நடக்குது. சமீபத்தில் கூட ஒரு கப்பில் அவங்க குழந்தெல்லாம் இருக்குது. அவங்க வந்து ஒரு நாய் குறுக்கால வந்ததுனால பைக்லேருந்து கீழே விழுந்து புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் செத்து போயிட்டாங்க.
இப்போ அந்த குழந்தை அனாதையாக நிற்கிது. இதுக்கு காரணம் என்னென்னா அந்த நாய்ங்க தான். இதை என்னன்னு நம்ம போய் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அப்போது இது மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது இந்த நாய்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தியே ஆகணும். அதுக்கு அரசு ஏதாவது ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். மற்றபடி இதுதான் நான் இன்றைக்கி பேசணும்னு நினச்சது. நாளைக்கு வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்க் கதிஷா.